அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட, பிபி சம்பந்தப்பட்ட, சுகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். தொழில் ரீதியாக அனுகூலம், வியாபார ரீதியாக ஏற்றம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடன் உள்ளூர் வெளியூர் தனிப்பட்ட முறையில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, சுற்றுலா அமைப்பு, தெய்வ மார்க்க அமைப்புகள் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தாருடன் மனமிட்டு பேசக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். எதையும் பற்றி அழட்டிக்காமல் முன்னேறுவதோ, சந்தோஷமாக இருப்பதோ, இருக்கக்கூடிய இடத்திற்கேற்றவாறு மாறிக்கொள்வதோ மிக மிக நன்மைகள். செவ்வாய் சாரம் சிறிது சரியில்லை என்பதனால் இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், ஏதாவது ஒரு உறவுகள் நமக்கும் கணவன் சைடு உறவுகளோ ஏதோ ஒரு உறவுகளினால் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படும் என்பதனால் அமைதி காப்பதும், ஆவேசப்படாமல் கோபப்படாமல் நன்றாக ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், உடற்பயிற்சி அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் உடற்பயிற்சி தான் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கண்டிப்பாக மனமிட்டு பேசுவதும், தேக ஆரோக்கியத்தில் வயிறு உபத்திரம், சாப்பிடக்கூடிய இடத்தில் கவனமாக சாப்பிடுவதும் நன்மையை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.